ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். அப்படின்னா ரோலிங் கார்டுன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 14 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போது நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். இந்த 3த்தையும் இப்போ தனித்தனியாக கட் பண்ணிடலாம். ஸோ இது 7 இருக்கும், இது 7 இருக்கும், இது வந்து மீதி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஹாஃப்க்கு, ஸோ ஈக்குவலாக இந்த ஒரு ஹாஃப்க்கு மட்டும் நம்ம ஏதாவது ட்ரா பண்ண போகிறோம். நான் அந்த குட்டி குட்டியாக ஹார்ட்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டைமண்ட் மாதிரி, அப்படி இல்லைனா வந்து சும்மா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி லைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து டாட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை ஷேடும் பண்ணிடுறேன். இப்போ இதை அப்படியே எப்படி திருப்பிக்க போகிறோம். ஸோ தட் நம்மளுக்கு இந்த ஹார்ட்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பென் இல்லை பென்சில் எடுத்துகிட்டு இதை வந்து இதுக்கு மேலே இப்படி கொஞ்சம் க்ராஸாக, ஸோ ரொம்ப க்ராஸாக இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சா போதும். அப்படியே ரோல் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணிடலாம். இப்போ இந்த பென்னை வெளியில் எடுத்துகிட்டு மேலே அந்த எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது இதோட 2 எட்ஜஸும் இந்த மாதிரி ஈவனாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சோட நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இது நல்லா இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பரில் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததான் மீதி இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும் இல்லையா, இப்போது இதில் இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம். அப்படி இல்லைனா ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். 2 பக்கமும் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் இருக்க ஸ்பேஸில் நம்ம வந்து விஷஸ் வந்து எழுதிக்கலாம். ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணணும், இல்லை பார்டர் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் சும்மா இந்த மாதிரி ஹார்ட்டன்ஸ் வரைஞ்சி 2 சைடில் வந்து பார்டர் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இல்லை, நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ இந்த சைடும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளுடைய விஷஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். நான் வந்து இப்போ இதை வந்து பிரதரோட பர்த்டேக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு வேணால் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ மேலே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணல தான் 1 சென்டிமீட்டர். ஸோ அந்த இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கை எடுத்து இப்போ இதுக்கு மேலே இப்படி ஒட்டிடலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்கை இந்த பாட்டம் சைடில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம ரோல் பண்ண போகிறோம். கரெக்டாக பாதிக்கு ரோல் பண்ணிக்கோங்க அந்த சைட்லேருந்து. அதே மாதிரி இந்த சைடில் இருந்தும் இந்த சென்டர் வரைக்கும் ரோல் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இதை வந்து டைப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு க்ரீட்டிங் கார்டு, ஸோ ரோலிங் கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கோ கொடுங்க.
இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.